என்னடா தம்பி சாப்பிட்டியா? இல்லை நீங்கள் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்லான்ட்டு. சித்ரா இந்தம்மா இதில் 1,00,000 ரூபா பணம் இருக்கு, சாமிட்டு வச்சிரு. மதுக்குட்டி அப்பா சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன்ப்பா, நீங்க சாப்பிடுங்க. சித்ரா எனக்கு தம்பிக்கு டிஃபன் கொடுமா. தம்பி உள்ளவா சாப்பிடலாம். பரவாயில்ல, நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேண்ணா. ஐயா 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 நிறுத்துங்கய்யா, ஐயா ஐயா நிறுத்துங்கய்யா. ஐயா எதுக்கு ஐயா அவன் அடிக்கிறீங்க? நீங்க எல்லாம் யாரையா தம்பி எதுக்காக அடிக்கிறீங்க? என்னது அவன் பண்ண காருக்கு கொஞ்சுவாங்களா? ஐயா அவன் என்னையா தப்பு பண்ணா? அவன் யார்? கொம்பியா? அவனே காலியா? ஏய் என்ன தப்பு பண்ண சொல்றா, என்ன தப்பு பண்ண? ஏய் ஒருத்தர் வீடு தேடி வந்து அடிக்க வந்தா நீ தப்பு பண்ணா வந்து அடிப்பாங்களா? என்ன தப்பு பண்ண? அவன் எப்படி சொல்லுவான்? நான் சொல்லவா? எங்க சின்ன மாடு வம்பு கிழித்து அடிச்சிருக்கான். அவனே ஒரு அப்பாவி, அப்போ நான் போய் அடிச்சிருக்கானே. இவனெல்லாம் சும்மா விடலாமா? ஐயா இனிமே எந்த தப்பு நடக்காதுங்க ஐயா. அவனுக்கா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்கய்யா. இனிமேல் இந்த தப்பு நடந்துச்சு குடும்பத்தையே கொளுத்திடுவேன். ஏய் கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் பண்ணிக்க மாட்டேங்கிறேன். இப்படி வீட்டுல வெட்டிய தட்ட சோர்த்துட்டு ஊர்ல பம்பளத்துட்டு வரையடா. இப்படி ரவுடி பசங்க வந்து வீட்டுல தகராறு பண்ணிட்டு போடா. நம்ம வீட்டுல எவனா பொண்ணு கேட்பாடா. ஏய் இப்பதான் உண்மை சொல்றான். என்னடா தப்பு பண்ண? அக்கா சொல்லுக்கா. ஏக்கா அழுகுற? யாருக்கா? எங்கக்கா? இப்ப உடனே போறக்கா. ஐயா 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 அடிக்காதீங்க ஐயா, அடிக்காதீங்க ஐயா. ஐயா வலிக்குதுங்க ஐயா, ஐயா வலிக்குதுங்க ஐயா, விட்டுருங்க ஐயா. ஆதிசேஷ அனந்த ஐயா 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 அடிக்காதீங்க ஐயா, ஐயா வலிக்குதுங்க ஐயா. ஐயா அடிக்காதீங்க ஐயா. ஐயா என்ன நடந்தது? மச்சான் உங்க அக்கா ஆபரேஷனுக்காக இவங்க கிட்ட 50,000 ரூபாய் கடன் வாங்கி இருந்தேன்.
அது இது வரைக்கும் வட்டியை கட்டலைங்க மச்சான். இப்போ வட்டி முதலுமா சேர்த்து 1 லட்சம் ரூபாய் கட்ட சொல்லி எனக்கு கட்டி போட்டு அடிக்கிறாங்க மச்சான். உங்களுக்கு பணம் தானே வேணும், நான் தரேன். அவர் அவுத்து விடுக்கடா. பணத்தை கொடுறா, அப்புறம் அவனை அவுத்து விடுறேன். இன்னும் 1/2 மணி நேரத்துல நான் பணத்தோட வரேன். அது வரைக்கும் அவரால் ஒரு அடி விழுந்தது ஒருத்த உசுரோட போக மாட்டேங்க. எவ்வளவு சீக்கிரம் பணம் கொண்டாடியோ அவ்வளவு சீக்கிரம் அடி குறையும். வந்தா சித்ரா சித்ரா சித்ரா, நான் நேற்றுக்கு ஒரு பணம் கொடுத்தல, அந்த பணத்தை எடுத்து சீக்கிரம். சீக்கிரமா. பணத்தை காணுங்க. என்னடி சொல்ற? ஆமாங்க, சாமி போட்ட கிடத்தாங்க வச்ச படத்து காணுங்க. என்னடி சொல்ற? நல்லா பாத்தியா? நல்லா பாத்துட்டேங்க. ஐயோ, ஆமா, நீங்க இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க. அப்ப நான் அப்புறமா சொல்றேன். ஏங்க, உங்க தம்பி மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா பணத்தை வச்சு நான் திரும்பும் போது உங்க தம்பி தான் பாத்துட்டாரு. எனக்கு அவர் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஏங்க எங்க என்னங்க ஆச்சு? நான் இவ்வளவு பணத்துக்கு எங்க போவேன், எப்படி பெறட்டுவேன்? ஏய், வீட்டுல இருந்து பணத்தை எடுத்தியா? எடுத்தனா? ஆனா ஏய், சொந்த வீட்டுல திருடுறியவா? திருடல. ஏய், எடுத்தன. ஓஹோ, திருட்டுக்கு இப்படி இருப்பாரடா? திருடுன என்ன, எடுத்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான்டா. என்ன சொல்ல வரேன்னா, ஏய், நீ எதுவும் சொல்ல வேண்டாம், எங்கேயாவது போய் செத்து போன. சொல்றது ஒரு தடவை கேளுங்க. மச்சான், ரொம்ப நன்றிங்க மச்சான். இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலையும் எனக்கு அந்த பணத்தை கொடுத்து உதவுனீங்களே மச்சான். இந்த பணத்தை எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் கொடுத்தவங்க மச்சான். ரொம்ப நன்றிங்க மச்சான், ரொம்ப நன்றிங்க. எது நான் பணம் கொடுத்தனா? நீங்க கொடுத்ததாதான் சின்ன மச்சான் கொடுத்தாருங்க. டேய், நிறுத்துங்கடா. இந்த அவன் பணம் மாமன் அவுத்துடுங்க. டேய், அவனை அவுத்து விடுங்கடா. வாங்க மச்சான், போலாம். மச்சான், நீங்க போங்க, என் வண்டி இருக்கு, நான் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். நீங்க போங்க. பார்த்து பத்திரம் மச்சான். சரி. சரிங்க. உங்க அக்கா ரொம்ப பதட்டமா இருப்பாளுங்க, நான் போய் அவளுக்கு ஆறுதல் சொல்றேங்க. சரி, வரேங்க. இந்த மனுஷன் இந்த தப்பா நினைச்சு காரு மாற பேசிட்டு இந்த போய் திருடன்னு சொல்லிட்டு. தம்பி, நீதான் பணம் எடுத்திருப்பேன்னு உங்க அண்ணனுக்கு சொன்னது நான் தான்ப்பா. என்ன மன்னிச்சிருப்பா. பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நீ என்னை கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டுங்க. நீ அப்பா, நீங்க சித்தப்பாவை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கப்பா. நேத்து ரவுடி பசங்க எதுக்கு அடிச்சாங்கன்னு தெரியுமா? ஏமா? என்னடா மச்சான், கண்டுக்கவே மாட்டேங்கிற? ஒழுங்கா போயிடுங்க, இல்ல செருப்பு பிஞ்சிரும். பிஞ்சா என்ன மச்சான், புதுசு வாங்கிக்கலாம். ஏன் பழைய செருப்புல அடி வாங்கினது பார்த்தாது, புதுசு வாங்கி அதுல வேற அடி வாங்குமா? இங்க பாரு, நம்மள கலாய்க்கிறாங்க. நம்மளை கலாய்க்கிறதுக்கெல்லாம் பொறுத்து வச்சிருக்கணும் மச்சான். சித்தப்பா, என் மேலே கை வச்சுட்டில? எங்க அப்பா பெரிய ரவுடிடா. என் மேல கை வச்சதுக்கு நீ ரொம்ப வருத்தப்படுவ. டேய், உன்னையும் பார்த்திருப்பேன், ஒப்பனையும் பார்த்திருப்பேன். இனிமேல் பார்த்துட்டுனா பேசுறதுக்கு வாய் இருக்காது, பார்க்கறதுக்கு கண்ணு இருக்காது. ராஸ்கல், ஓடுறா. ஆமா.
விஷயம் தெரிஞ்சா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல வேணாம் சொல்லிட்டாரு சித்தப்பா. அது மட்டும் இல்லப்பா, நீங்க அவரு தண்டிச்சாரு சொல்றீங்கல்ல, ஆனா அவர் அந்த மாதிரி இல்லப்பா. டெய்லி நைட்டு மார்க்கெட்ல கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி காசு சம்பாதிச்சு என் பேர்ல பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்காருப்பா. இந்நேரத்துல இதெல்லாம் நான் சொல்லலைன்னா நம்ம குடும்பத்துக்கார அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியாமலே போயிருப்பா. தம்பி, நீ வயசுல சின்னவனா இருந்தாலும் நீ மனசால உயர்ந்துட்டப்பா. உன்னை போய் அடிச்சு காயப்படுத்திட்டேன். நீங்களும் அண்ணியும் எனக்கு அம்மா அப்பா இல்லாத குறைய தீர்த்துவீங்க. நீங்க என்னை திட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் எல்லா உரிமையும் இருக்குதுண்ணே. தம்பி நேற்று மத்தியானம் சாப்பிட்டு போய் சாப்பாடு போட்டா அவன் சாப்பிட்டு. என்ன நம்ம சொல்லி சொல்லி உன்னைத்தானே திட்டி போட்டேன். உன்னருமை தெரியாம உன்னை நானும் அடிச்சு போட்டேன். மனசு வலிக்குதையா உன் முகத்தை பார்க்கையில, மனசு வலிக்குதையா உன் முகத்தை பார்க்கையில. உன் வலிய தாங்கிக் கொண்டு அத்தனையும் ஏத்துக்கிட்ட. உன்னை நானும் புரிஞ்சுக்காம என்ன நம்ம பண்ணி போட்ட, என்ன நம்ம பண்ணி போட்ட, என்ன நம்ம பண்ணி போட்ட, என்ன